எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கிருந்து ஐடி சிறைச்சாலாவிற்கு உடன் அழைத்து செல்வார்கள் என்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா அவர்களை சென்று சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடு இருப்பதற்கான அந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஒவ்வொரு நிர்வாகிகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். கொறடா எஸ்பி வேலுமணி மற்றும் முனுசாமி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்று தேர்தலை சந்திக்குமா என்ற அந்த கேள்வியானது இன்று காலையிலிருந்து அது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அமித்ஷா அவர்களும் இன்று காலை சரியாக 11:30 மணி அளவில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை நேரடியாக அவரோட இல்லத்தில் சென்று சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பானது ஏறக்குறைய 2 மணி நேரம் அளவிற்கு நடைபெற்றது. அந்த சந்திப்பின் பொழுது வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து பாஜக களம் காணும் பொழுது எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.